கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசியில பிறந்த உங்களுக்கு நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள் மூலம் குடும்பத்துல அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். இது நம்முடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும். இந்த ஒரு பிரச்சனை நடந்தது அவர்கள் மட்டும்தானே கூட இருந்தார்கள், ஆனா அது எப்படி நம்முடைய குடும்பத்துக்கு தெரிந்து விட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் சில விஷயங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நெருங்கிய நண்பர்களிடம் பகிரப்பட்ட ஒரு விஷயம் பின்னர் குடும்பத்தினரின் காதுகளுக்கும் சென்றிருக்கலாம். ஆனால் அது எப்படி ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார், இந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர் யார் என்று ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள எதுவுமே தெரியாது. அனைவரையுமே நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபர்கள். அதனால இது யார் சொன்னார்கள் என்று தெரியாமல் நீங்களும் சமாளித்துக் கொண்டுமே தான் இருப்பார்கள். அது தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் அல்லது பணம் அல்லது எதிர்கால திட்டங்கள் தொடர்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்களிடம் நம்பிக்கையுடன் பகிரப்பட்ட தகவல் குடும்பத்தில் பேசு பொருளாகவே மாறிய போது அது பெரிய ஒரு சர்ச்சையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். அதை நீங்கள் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாமல் போயிருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதனால நம்பிக்கை வைத்தவர்களால் ஏமாற்றப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அதை உங்களால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. கும்பம் ராசிக்கு 11ஆம் வீடு நண்பர்கள் வட்டத்தை குறிக்கும். இதனுடைய அதிபதி குரு பகவான். உங்கள் ராசிக்கு நண்பர்கள் எப்போதும் மிக முக்கியமான பங்களிப்பை தரக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் பதினோராம் அதிபதி 6 அல்லது 8 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் பொழுதோ அல்லது புதனின் வக்ர அந்தரங்கங்கள் செயல்படும் போதோ உங்களது நண்பர்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களது தனிப்பட்ட ரகசியங்கள், திட்டங்கள் அல்லது பழைய தவறுகள் ஏதோ ஒரு வழியில் குடும்ப உறுப்பினர்களின் காதுகளுக்கு சென்று பெரிய ஒரு சர்ச்சையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நண்பர்களிடம் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட எங்களிடம் மறைத்து விட்டாயே என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய பழகிய உறவினர்கள் உங்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கவும் தொடங்குவார்கள். நீங்கள் நண்பர்களுக்கு கொடுத்த நிதி உதவி அல்லது ஜாமீன் போன்ற விஷயங்கள் வெளியில் தெரிந்து அதனால் வீட்டில் விவாதங்கள் இதுவரைக்கும் வெடித்து அது ஒரு சவாலான ஒரு நிலைமையவும் சவாலான ஒரு நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அடுத்ததா பழைய ரகசிய தகவல்கள் திடீரென வெளிச்சத்திற்கு வந்திருக்கும். கும்பம் ராசிக்கு 8ஆம் வீடு என்பது புதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட மறைமுக மற்றும் ரகசிய ஸ்தானமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் ராகுவின் அசுப சஞ்சாரமோ அல்லது கேதுவின் தீர்க்கமான அந்தர அமைப்புகளோ தூண்டப்படும் போது பல வருடங்களாக நீங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தினர் வெளியில் தெரியாமல் மூடி மறைத்து வைத்திருந்த ஒரு பழைய ரகசிய தகவல் சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் திடீரென வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அது பழைய நிதி பரிவர்த்தனையாகவோ அல்லது பூர்வீக சொத்து வில்லங்கமாகவோ அல்லது கடந்த கால உறவு சிக்கலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு திடீர் உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியையும் உங்களை பற்றிய ஒரு பிம்பத்தில் ஒரு பெரிய விரிசலையுமே உண்டாக்கி உங்களுடைய அன்றாட அமைதியையும் அன்றாட குடும்பத்தையுமே இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். பல ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு உண்மை திடீரென வெளிவரவும் செய்யும். இதையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்பொழுது என்னடா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாகவே நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் என்னை மட்டும் துரத்துகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் தோன்றவும் ஆரம்பித்திருப்பீங்க. அது குடும்ப வரலாறு, சொத்து, உறவு அல்லது கடந்த கால சம்பவம் தொடர்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தபோது குடும்பத்தில் பலருக்கு அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கலாம். கும்பம் ராசிக்காரங்க உண்மையை விரும்புபவர்கள் என்றாலும் சில உண்மைகள் வெளிவரும் நேரம் மிகவும் வேதனையாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து முடிந்து விட்டதோ அல்லது நடக்கப் போகிறதா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம கும்பம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக மூடியிருந்த கதவுகள் இப்பொழுது திறந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே ஆரம்பிக்கவும் செய்யும். வேலை, தொழில், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது புதிய தொடர்புகள் மூலம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
நீங்கள் இதுவரை நினைக்காத துறைகளில் கூட வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகி போதுமான அளவுக்கு அந்த நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சக்தி கொண்டதாகவே உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். அதனால அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களால காண முடியும். ஆனா அதை நீங்க சரியான நேரத்துல பண்ணணும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நேரம், எந்த ஒரு செயல், எந்த ஒரு தொழில், எதை தொடங்கினாலும் உங்களுடைய நேரங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கும். அதனால நீங்க அந்த ஒரு நேரத்துல எல்லாத்தையும் சரியான நேரம் பார்த்து தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் சூரியன் மற்றும் செவ்வாயின் அனுகூலமான கோச்சார பார்வையை பெறும் போது உங்களது உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில் இதுவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் தங்கும் தடையுமின்றி உங்களுக்குள்ள திறந்துவிடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து புதிய வேலைக்கான அழைப்புகள் வருதல் அல்லது புதிய தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வந்து முதலீடு செய்தல் போன்ற அற்புதமானது உங்களுக்குள்ள நடக்கும். தசாபுத்தியில் நடக்கும் ராகு அல்லது குருவின் துப அந்தரங்கங்கள் உங்களது தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். முயற்சி செய்தும் வழியே இல்லை என்று முடங்கி கிடந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் தானாகவே திறந்து புதிய பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்களால் நன்மைகள் உங்களுக்குன்னு உருவாகும். கும்பம் ராசிக்கு இயற்கையிலேயே 11ஆம் வீடு நண்பர்கள் வட்டத்தை குறிப்பதால் உங்களுக்கு நண்பர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பலம். 11ஆம் அதிபதியான குரு பகவான் மக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவம் அடையும் போதும் புதனின் யோக அந்தரங்கங்கள் செயல்படும் போதும் உங்களது நீண்ட கால நண்பர்கள் மற்றும் புதிய சமூக தொடர்புகளால் உங்களுக்கு பெரும் நன்மைகளும் உதவிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழில் முடக்கத்தில் இருந்த உங்களுக்கு நண்பர்கள் தங்களின் சொந்த பணத்தை தந்து பொருளாதார ரீதியாக பக்கபலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தர உங்களது நண்பர்கள் வட்டம் ஏணியாக மாறுவார்கள். மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும், உங்களை எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிப்பார்கள். ஆபத்தில் உதவுபவனை உண்மையான நண்பன் என்பதற்கு ஏற்ப உங்களது கௌரவத்தை காக்க அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அதே போல இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகத்தை சரியா பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். போராட்டாதியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் அந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியையும் உங்களை பற்றிய ஒரு பிம்பத்தில் ஒரு பெரிய விரிசலையுமே உண்டாக்கி உங்களுடைய அன்றாட அமைதியையும் அன்றாட குடும்பத்தையுமே இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். பல ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு உண்மை திடீரென வெளிவரவும் செய்யும். இதையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்பொழுது என்னடா என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாகவே நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் என்னை மட்டும் துரத்துகிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் தோன்றவும் ஆரம்பித்திருப்பீங்க. அது குடும்ப வரலாறு, சொத்து, உறவு அல்லது கடந்த கால சம்பவம் தொடர்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்தபோது குடும்பத்தில் பலருக்கு அதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கலாம். கும்பம் ராசிக்காரங்க உண்மையை விரும்புபவர்கள் என்றாலும் சில உண்மைகள் வெளிவரும் நேரம் மிகவும் வேதனையாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து முடிந்து விட்டதோ அல்லது நடக்கப் போகிறதா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம கும்பம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள புதிய வாய்ப்புகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக மூடியிருந்த கதவுகள் இப்பொழுது திறந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே
ஆரம்பிக்கவும் செய்யும். வேலை, தொழில், கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது புதிய தொடர்புகள் மூலம் எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை நினைக்காத துறைகளில் கூட வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகி போதுமான அளவுக்கு அந்த நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இந்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சக்தி கொண்டதாகவே உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். அதனால அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை உங்களால காண முடியும். ஆனா அதை நீங்க சரியான நேரத்துல பண்ணணும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நேரம், எந்த ஒரு செயல், எந்த ஒரு தொழில் எதை தொடங்கினாலும் உங்களுடைய நேரங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கும். அதனால நீங்க அந்த ஒரு நேரத்துல எல்லாத்தையும் சரியான நேரம் பார்த்து தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் சூரியன் மற்றும் செவ்வாயின் அனுகூலமான கோச்சார பார்வையை பெறும் போது உங்களது உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில் இதுவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் தங்கும் தடையுமின்றி உங்களுக்குள்ள திறந்துவிடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து புதிய வேலைக்கான அழைப்புகள் வருதல் அல்லது புதிய தொழில் கூட்டாளிகள் உங்களை தேடி வந்து முதலீடு செய்தல் போன்ற அற்புதமானது உங்களுக்குள்ள நடக்கும். தசாபுத்தியில் நடக்கும் ராகு அல்லது குருவின் துப அந்தரங்கங்கள் உங்களது தகுதிக்கு மீறிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். முயற்சி செய்தும் வழியே இல்லை என்று முடங்கி கிடந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகள் தானாகவே திறந்து புதிய பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நண்பர்களால் நன்மைகள் உங்களுக்குன்னு உருவாகும். கும்பம் ராசிக்கு இயற்கையிலேயே 11ஆம் வீடு நண்பர்கள் வட்டத்தை குறிப்பதால் உங்களுக்கு நண்பர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பலம். 11ஆம் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவம் அடையும் போதும் புதனின் யோக அந்தரங்கங்கள் செயல்படும் போதும் உங்களது நீண்ட கால நண்பர்கள் மற்றும் புதிய சமூக தொடர்புகளால் உங்களுக்கு பெரும் நன்மைகளும் உதவிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழில் முடக்கத்தில் இருந்த உங்களுக்கு நண்பர்கள் தங்களின் சொந்த பணத்தை தந்து பொருளாதார ரீதியாக பக்கபலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தர உங்களது நண்பர்கள் வட்டம் ஏணியாக மாறுவார்கள். மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எப்படி முன்னேற்ற வேண்டும், உங்களை எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிப்பார்கள். ஆபத்தில் உதவுபவனை உண்மையான நண்பன் என்பதற்கு ஏற்ப உங்களது கௌரவத்தை காக்க அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அதே போல இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த அறிமுகத்தை சரியா பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். போராட்டாதியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்த